டெல்லியில தெரு தெருவா போய் முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் எப்படி திடீர்னு ஒரு அரசு உயர் அதிகாரியா மாறினாருன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். மனோஜ்குமார் ராய் என்பவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். பீகார்ல உள்ள சுபால் அப்படின்ற சின்ன கிராமத்துல பிறந்தவர். 12th வரைக்கும் அந்த கிராமத்துல தான் படிக்கிறாரு. படிச்சு முடிச்ச பிறகு அந்த கிராமத்துல பெருசா எந்த வேலையும் கிடைக்கல. அப்பதான் அவருடைய நண்பர்கள் சில பேர் சொல்றாங்க, நீ பீகார்லயே இருந்த அப்படின்னா உனக்கு வேலையே கிடைக்காது, நீ டெல்லிக்கு போ, டெல்லியில உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஏன்னா நீ வேற 12th படிச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம தான் 12th பாஸ் பண்ணிட்டோமே, நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட டெல்லிக்கு போறாரு. ஆனா 12th எல்லாம் ஒரு பெரிய படிப்பே இல்லை, அதை தாண்டி டிகிரி படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற யதார்த்தமே அவருக்கு டெல்லி போன பிறகுதான் புரியுது. பீகார்ல இருந்து தான் கொண்டு வந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வீடு துடைக்கக்கூடிய வேலைகள், டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. வீடு வீடா போய் டாய்லெட்டும் வீடும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு வருவார். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்பதான் அந்த வீடு கிளீன் பண்ணக்கூடிய சில வீடுகள்ல காய்கறி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறி வாங்கிட்டு வந்ததுக்கு இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்குது. வீடு கிளீன் பண்றதை விட காய்கறி வியாபாரம் பண்ணா நல்ல லாபமா இருக்கும், கௌரவமாவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு தள்ளு வண்டியை விலைக்கு வாங்கி தெரு தெருவா காய்கறிகளை விற்க ஆரம்பிக்கிறது. சில நாட்கள் காய்கறி வியாபாரம் நல்லா நடக்குது. ஆனா சில நாட்கள் காய்கறி வியாபாரம் ரொம்ப ரொம்ப மந்தமா நடக்குது. வாங்கி வைத்த காய்கறிகள் அழுகி போயிருது, லாபம் வரவே மாட்டேங்குது. அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. காய்கறி விற்கிறத விட முட்டை வித்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா முட்டை அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது, எப்படியும் 7-8 வீடுகளுக்காவது ஏறி இறங்கி முட்டையை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி முட்டை வியாபாரம் பண்றாரு. அதை தொடர்ந்து முதல்ல சில்லறையான வீடுகளுக்கு ஒரு 10 முட்டை 20 முட்டை அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் பின்பு மொத்தமா முட்டைகளை வாங்கி பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு முட்டை வியாபாரத்தை பண்றாரு. இதுல ஓரளவு நல்ல லாபம் கிடைச்சது. அப்பதான் JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி கேண்டீன்லயும் முட்டை வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஒவ்வொரு நாளும் அந்த கல்லூரிக்கு போயிட்டு முட்டைகளை கொடுத்துட்டு வர்றது, கலெக்ஷனுக்கு போயிட்டு வர்றதுன்னு போறாரு. அப்பதான் அங்குள்ள மாணவர்கள் எல்லாம் வெறித்தனமா IAS எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு உயர்வா இருக்கு. இந்த மாதிரி நானும் ஒரு அரசாங்க அதிகாரியா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கணும்னு மனோஜுக்கு ஆசை. ஆனா அவருக்குள்ள ஒரு தயக்கம். இதை போய் நம்ம அவங்க கிட்ட கேட்டா நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? நீயே முட்டை விற்கிறவன், உனக்கெல்லாம் இந்திய அரசாங்க அதிகாரியா மாறணுமா, UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணுமா அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு தயங்கிட்டே நின்னாரு. இருந்தாலும் ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, நீங்க IAS எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல, அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு மனோஜ் தயங்கி கேட்கிறாரு. ஆனால் அங்கிருந்த மாணவர்களோ மனோஜ் அவர்களை எதுவுமே தப்பா நினைக்கல. படிச்சா ஒன்னாலையும் இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண முடியும், இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஆனால் இந்த எக்ஸாம் எழுதணும்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நீ ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கணும், டிகிரி முடிச்சிட்டியா ஃபர்ஸ்ட் டிகிரி முடி அப்படின்னு சொல்றாங்க. இதே போல பல விஷயங்களை அங்கிருந்த மாணவர்கள் மனோஜுக்கு சொல்லித்தராங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம மட்டும் தயக்கத்தோடையும் பயத்தோடையும் இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. தயக்கத்தை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் கேட்டனால நமக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லித்தராங்க. நாம நினைக்கிற அளவுக்கு மனிதர்கள் மோசமானவர்கள் அல்ல, அவங்க நம்மளுக்கு உதவி பண்ண தயாரா தான் இருக்காங்க, நாம தான் கேட்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இதை தொடர்ந்து டெல்லியில உள்ள அரவிந்தர் காலேஜில் சேர்றாரு. அந்த காலேஜ் ஈவினிங் காலேஜ். காலையில இருந்து மதியம் வரைக்கும் முட்டைகளை டெலிவரி பண்ணிட்டு ஈவினிங் போயிட்டு அந்த காலேஜில் அட்டன் பண்ணுவாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு டிகிரியும் முடிச்சிட்டாருங்க. அதன் பிறகு மறுபடியும் டெல்லி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட, நான் டிகிரி முடிச்சிட்டேன், அடுத்து UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அதற்கான வழிமுறைகளே சொல்றாங்க. முதல்ல UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னா 3 ரவுண்டு கிளியர் பண்ணும். முதல்ல பிரிலிமினரி எக்ஸாம், ரெண்டாவது மெயின் எக்ஸாம், மூணாவது இன்டர்வியூ அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி தராங்க. அதே நேரத்தில் நீ வந்துட்டு முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இதையும் படிச்சா கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல, நீ கண்டிப்பா பார்ட் டைமா ஏதாவது வேலை பார்த்தாகணும். ஆனா அது உன்னுடைய இலக்குக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். இப்போ IAS ஆகணும் அப்படின்றது உன்னுடைய இலக்கு, ஏதாவது ஒரு அரசாங்க அதிகாரி ஆகணும்ன்றது உன்னுடைய இலக்கு. ஆனா நீ முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, இதற்கும் உன்னுடைய இலக்குக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அதனால படிப்பு சார்ந்த ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை பாரு அப்படின்னு அங்க இருந்த மாணவர்கள் சொல்லி தராங்க. இதை தொடர்ந்து CBSE படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதன் மூலம் அவரு தன்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி டெல்லியில டியூஷன் சொல்லி கொடுக்க குழந்தைகளுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நிறைய மனிதர்கள் வீட்டுக்கே வந்து சொல்லி தருவாங்க. அதனால அங்க பெருசா பணம் சம்பாதிக்க முடியல. அதுக்காக திரும்ப பீகார் வந்துட்டு அங்குள்ள குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாரு. IAS எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே பீகார் போனதும் அங்க உள்ள நிறைய குழந்தைகளுக்கு இவருடைய டியூஷன் தேவைப்பட்டது. CBSE படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் டியூஷன் சொல்லி கொடுத்தாரு. அதே நேரத்தில் UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சார்.
மனோஜ் அவர்கள் ஜெனரல் கேட்டகரி அப்படின்றதால மொத்தமே 4 முறை தான் தேர்வு எழுத முடியும். அதன் பிறகு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதவே முடியாது. இதை தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு முதல் முறையா எக்ஸாம் எழுதினார். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்டான பிரிலிமினரி எக்ஸாம்லயே ஃபெயில் ஆயிட்டாரு. 2007ஆம் ஆண்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதினாரு. அப்பவும் முதல் ரவுண்டான பிரிலிமினரி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. மறுபடியும் 2008ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதினாரு. அப்பவும் தோல்வி. இந்த மாதிரி தொடர்ந்து 3 முறை, அதுவும் முதல் ரவுண்ட்லயே தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஒருவேளை நம்ம இந்த வேலைக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு பயந்துட்டாரு. அடுத்த அட்டம்ப்ட் தான் கடைசி அட்டம்ப்ட். ஒருவேளை அதுலயும் தோல்வி அடைஞ்சிட்டா அதன் பிறகு அவர் வாழ்க்கை முழுக்க யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமை எழுதவே முடியாது. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சது அத்தனையுமே வீணா போயிடும். அதனால 2009ஆம் ஆண்டு அவர் எக்ஸாம் எழுதல. நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், அடுத்தது இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு நிறைய முறை மார்க் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. இதற்கு முன்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ண பலரையும் டெல்லி போய் சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸோ ஸ்ட்ராட்டஜிஸும் வாங்கிக்கிட்டாரு. அவங்க சொன்ன அத்தனையுமே செயல்படுத்தாம அதுல எது நமக்கு செட் ஆகும், அதுல எதுக்கு சக்சஸ் ரேட் அதிகம் அப்படின்னு யோசிச்சு அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார். இதை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாரு. இந்த முறை பிரிலிமினரி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிட்டாரு. அடுத்தது மெயின் எக்ஸாம், அதுலயும் ஈஸியா கிளியர் பண்ணிட்டாரு. ஆனா இன்டர்வியூ தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூல தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனால ஒரு பதட்டத்தோடய அவர் இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. இருந்தாலும் இன்டர்வியூல கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் பதில் சொன்னார். அவருக்கு அப்ப 30 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அதனால அனுபவம் அதிகம் அப்படின்றதுனால பக்குவமா பதில் சொன்னார். இதை தொடர்ந்து ரிசல்ட் வெளிவந்தது. 2010ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதின அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 870வது ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாரு மனோஜ்குமார் ராய் அவர்கள். ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு பீகார்லயே நாலந்தாவில் ராணுவ தளவாட அதிகாரியா அவருக்கு போஸ்டிங் கிடைச்சது. அதாவது இந்தியன் ஆர்டன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ் ஆபீசர், IOFS ஆபீசர். அப்பாடா, இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு, இனி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. இன்னமும் பீகார்ல இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. அவங்க எப்படி படிக்கணும், எப்படி போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் தான் கத்துக்கிட்ட விஷயங்களை அங்க உள்ள மாணவர்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சாரு. அந்த மாணவர்களை சரியா கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. நாலந்தாவில இருந்து பாட்னா 110 கிலோமீட்டர் இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க போயிட்டு அங்க உள்ள ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதும் அவங்களை கைட் பண்றதையும் வழக்கமா வச்சிருக்கிறாரு மனோஜ்குமார். இதை தொடர்ந்து மனோஜ்குமார் அவர்களுக்கு அனுபமா அப்படின்ற ஒரு காவல்துறை அதிகாரியோட கல்யாணம் ஆகுது. அவங்களும் தன்னுடைய கணவருக்கு இப்ப சப்போர்ட்டா இருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைந்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மனோஜ்குமார் அவர்கள் தன்னுடைய வெற்றி காரணமா சில விஷயங்களை சொல்றாரு. அன்னைக்கு அந்த காலேஜ்ல அந்த பசங்க யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், நானும் எப்படி ஒரு அரசாங்க அதிகாரியா மாறணும் அப்படின்னு அவங்க கிட்ட எனக்கு கேட்கணும்னு ஆசை. இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்தது. 2-3 நாள் தயக்கத்துக்கு பிறகு தயக்கத்தை மறந்துட்டு ஒரு நாள் துணிஞ்சு கேள்வி கேட்டேன். ஒருவேளை நான் அந்த கேள்வியை கேட்காம இருந்திருந்தா கடைசி வரைக்கும் நான் தெருவா முட்டை வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தனா தான் இருந்திருக்கணும். ஆனால் என்னுடைய தயக்கத்தை விட்டுட்டு நான் கேட்ட கேள்வி என்னுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. அது மட்டும் இல்ல, எப்போதுமே நமக்குன்னு ஒரு பெரிய இலக்கு ஒண்ணு இருக்கணும். ஆனால் நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சில பார்ட் டைமா வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலையும் நம்மளுடைய இலக்கு சார்ந்ததா இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். ஆனா அந்த சம்பந்தமான வேலைகளை பார்க்காம காய்கறி விற்கிறது, முட்டை வித்தா சரிப்படாது இல்லையா? இந்த மாதிரி நம்மளோட இலக்கு சார்ந்த விஷயங்கள்ல நம்மளோட பார்ட் டைம் வேலையும் இருந்தது அப்படின்னா பணம் சம்பாதிக்க ஈஸியா இருக்கும், நம்மளோட இலக்கை அடையவும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 3 முறை நான் எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சேன். ஆனா 4வது முறை எப்படி என்னால ஜெயிக்க முடிஞ்சது? இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு, இதை நான் தவற விட்டா என்னுடைய பல வருட உழைப்பு வீணா போயிடும் அப்படின்னு வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் இதுதான் நமக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களால முதல் முயற்சியிலேயே கூட வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்றாரு. சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன கனவுகள்லயே தேங்கிடாதீங்க. ஒரு காலத்துல பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்த என்னாலேயே இன்னைக்கு ராணுவ தளவாட அதிகாரியா மாறி முடிஞ்சது அப்படின்னா உங்களாலையும் முடியும். உங்களுடைய கனவுகளும் இலக்குகளும் பெருசா இருக்கட்டும். தொடர் பயிற்சியும் முயற்சியும் இருந்தா கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.